வாரணாசியில் நேற்று முன்தினம் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மும்மொழி கல்விக் கொள்கையை அமல்படுத்ததால்தான் அந்த சமக்ர சிக்ஷா அபியான் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கும் பிஎம்ஸ்ரீ உள்ளிட்ட திட்டங்களுக்கு தாங்கள் நிதி ஒதுக்கவில்லை என்று அவர் கூறியிருந்தார். இது தமிழகம் முழுவதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி கடும் எதிர்ப்பும் எழுந்தது. இந்த சூழ்நிலையில் அவர் அளித்த பேட்டி தொடர்பாக மீண்டும் விளக்கம் அளித்திருக்கிறார். அந்த பேட்டியில் மும்மொழி கொள்கையை வைத்து சிலர் அரசியல் தான் செய்கின்றனர், மும்மொழி கொள்கையில் இந்தியை திணிக்கப் போவதில்லை என்றும் அவர்கள் தமிழ் ஆங்கிலம் தவிர மற்ற ஒரு இந்திய மொழியை கற்றுக்கொள்ளலாம் என்றுதான் இருக்கிறதே தவிர ஹிந்தி மொழியைத்தான் கற்க வேண்டும் என்று வற்புறுத்தவில்லை என்று அவர் அதில் விளக்கம் அளித்திருக்கிறார். இதன் மூலமாக தாய்மொழி கல்விக்கு முக்கியத்துவம் அளிப்பதுதான் புதிய கல்விக் கொள்கை, அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்றும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் டெல்லியில் இன்று செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியின் மூலமாக தமிழகத்தில் மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவது மற்றும் புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக புதிய ஒரு விளக்கத்தை இன்று அளித்திருக்கிறார். தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுப்பதே தேசிய கல்விக் கொள்கையின் நோக்கமாக இருக்கிறது என்றும் இந்தியை ஒருபோதும் திணிக்கும் முயற்சியில் தேசிய கல்விக் கொள்கை மூலமாக மத்திய அரசு ஈடுபடவே இல்லை என்றும் இதை வைத்து சிலர் அரசியல் தான் செய்கின்றார்கள் என்றும் தமிழ் மொழி மற்றும் ஆங்கிலம் தவிர மூன்றாவதாக இந்தியை மட்டும் கற்க வேண்டியதில்லை, 22 தேசிய மொழிகளில் ஏதாவது ஒரு மொழியை அந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் கற்க வேண்டும் என்பதுதான் புதிய கல்விக் கொள்கையில் உள்ள அம்சம் என்றும் அதை இவர்கள் திரித்து இந்தியை திணிக்கிறார்கள் என்று அரசியல் செய்வதாகவும் தர்மேந்திர பிரதான் புதிய விளக்கம் அளித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக திமுக ஆகிய 2 கட்சிகள் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் அனைத்துமே தமிழகத்தில் இருமொழி கொள்கை தான் அமலில் இருக்கும், மும்மொழி கொள்கையை ஏற்க முடியாது என்று தெரிவித்துள்ள சூழ்நிலையில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் இந்த புதிய விளக்கமும் முக்கியத்துவம் பெறுகிறது. அடுத்த கட்டமாக தமிழக அரசும் மத்திய அரசும் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பும் இந்த தர்மேந்திர பிரதானின் புதிய பேட்டி விளக்கத்தின் மூலமாக எழுந்திருக்கிறது. பானு, விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.